அக்கா வணக்கம். அம்மா வணக்கம். ஐயா பார்த்து போட்டுருங்க. ஓட்டு போட்டுருங்க. ஐயா வணக்கம். யாரும் ஒரு தலைவர் மதிக்காம போறான். ஐயா வணக்கம். தலைவரே வாங்க அடுத்த வீட்டுக்கு போயிடலாம். ஏன்டா? ஆக்சுவலி நீங்கள் எவ்வளோ பேர் நீங்களே ஓட்டு கேட்டு வந்துருக்கீங்க, மரியாதை இல்லாமல் வந்துருக்கோம். இதுக்கு கோபப்பட்டா போடுறான். எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கப்புறம் அவனு சீன் போடுறதும் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நாம சீன் போடுறோம். இதெல்லாம் அரசியல் சாதாரணமாடா. அப்போ நாங்கள் கோவப்படக்கூடாதா? சூடு சொன்னே இருக்கக்கூடாதுங்கிறேன். தலைவரே அப்புறம் எங்களை என்னதான் பண்ண சொல்றீங்க? ஏன்னா சரிங்க, அப்படி கொஞ்சம் உனிங்க, அப்படி வாங்க போலாம். ஐயா என் கட்சிக்கு அப்படி ஓட்டு போட்டுருங்கய்யா. என் ஓட்டு கண்டிப்பா உங்களுக்கு. இன்னும் எத்தனை காலம்தான்? நம்ம வீட்டில் மொத்தம் எத்தனை ஓட்டு? நானே முன்னாடி அப்பா அம்மா மொத்தம் 5 ஓட்டு தம்பி. 5 ஓட்டா? டேய் என்ன குடுறா. அண்ணே ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. ஏன் தம்பி நம்ம நம்பிக்கை இல்லையா? நம்ம வச்சு நான் ஓட்டு போட மாட்டேனா? அண்ணே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைண்ணே. இப்போலாம் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு காசு கொடுத்தவங்களே ஓட்டு போட மாட்டாங்களாம். ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ணிடுறேன். சரி கை நீட்டுங்க. கடவுள் சத்தியமா உங்களுக்கு ஓட்டே போட மாட்டேனா? காசு கொடுறான். மறக்காம ஓட்டு போட்டுருங்க ஐயா. கண்டிப்பா. ஏய் இந்த தெருவில் எல்லா வீட்டுக்கும் கொடுத்தாச்சு. அடுத்து எந்த வீட்டுக்கு போகலாம்? போகலாங்க. ஏப்பா நில்லுங்க. ஓட்டுக்கு தானே காசு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. ஆமாண்ணே இன்னும் அவன் வீட்டுக்கு பணம் வரல. ஏய் இன்னும் இந்த ஏரியாவுக்கு போலியடா. வந்துட்டு இருக்கேன் லைனாக பார்த்துட்டு வந்து. அதுக்கெல்லப்பா ஆடு வித்துட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். எலெக்ஷன் டைமில் இவ்வளோ காசு கொண்டு போகக்கூடாதுன்னு பிடிச்சி வச்சுட்டாங்க. நீங்கள் மட்டும் எலெக்ஷன் ஓட்டு காசு கொடுத்துறீங்க. இப்பெல்லாம் பிடிக்க மாட்டாங்களா? இவ்வளோ வெள்ளந்தியா இருக்கேண்ணே. இன்னும் எத்தனை காலம்தான்? அம்மா யார் நீங்களாம்? பூட்டின வீட்டு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க தான் ஜனநாயகத்தின் 4வது தூண். 4வது தூணா? அப்படின்னா மீடியா. இன்னும் எத்தனை காலம்தான்? வணக்கம் தலைவரே இந்தாங்க தேர்தல் அறிக்கை, டக்குன்னு படிச்சு விடுங்க. வரும் தேர்தலில் நமது ஆட்சி அமைந்தால் மாதந்தோறும் மகளிருக்கு ரூபாய் 7500 வழங்கப்படும். தலைவரே 7500 1500. யார் யா 1 7 மதிப்பு? தலைவரே ஓட்டு விடுங்க, கொடுக்கவா போறோம். பார்த்துக்கலாம். அதுவும் கரெக்டு தான். அடுத்ததாக நம் பெண்களின் மதிப்பு பூமி அளவு மட்டுமல்லாது வானளவு உயர வேண்டும் என்று விண்வெளி சுற்றுப்பயணத்திற்காக சிறப்பு சலுகையாக 2000 வழங்கப்படும். டேய் மீடியாக்காரங்களாம் கைத்து பண்ணிட்டாங்க. தலைவரே விஎஃப்எக்ஸ்ல போட்டுக்கலாம். தலைவரே காடுகளை அழிக்க வேண்டிய அளவு அழித்து விட்டதாலும் ஆற்றில் அள்ள வேண்டிய அளவு அள்ளிவிட்டதாலும் பூமி வெப்பமடைந்து கடல் நீர் ஊருக்குள் வர இருப்பதால் முன்னெச்சரிக்கையாக வீட்டுக்கு ஒரு நீர்மூழ்கி கப்பல் கொடுக்கப்படும். நல்ல வேலை இங்கே தான் இருக்கீங்களா? பக்கத்து ஏரியாவில் கட்சி நிதிக்கு காசு தெரியலன்னு ஒருத்தனை கண்ண தண்டமா வெட்டி கலவரம் ஆயிடுச்சுண்ணே. கொஞ்சம் வந்து கவரேஜ் பண்ணுங்கண்ணே. ஹலோ எப்போ என்னாச்சு? நான் உடனே வரேன் அண்ணே. அண்ணா ப்ளீஸ்ண்ணே 2 வயசு குழந்தைய நாசம் பண்ணிட்டாங்களாண்ணே. கொஞ்சம் வாங்கினேன் லைவ் போட்டு நாட்டு மக்கள்லாம் தெரியப்படுத்தினா ப்ளீஸ்ண்ணே நான் வாங்கினேன். ஐயோ எந்த நியூஸ் கவரேஜ் பண்ண எங்களுக்கு தெரியும். ஓ எவ்வளோ பிரச்சனை? டேய் நீங்க இந்த வீட்டுக்கு வாட்ச்மேனாவே ஆயிட்டீங்களாடா? டேய் உனக்கு என்னடா பிரச்சனை? என்னடா அடிச்சிட்ட?
ஏன்டா நாட்டில் எவ்வளோ அநியாயம் நடக்குது அதெல்லாம் மக்களுக்கு காட்டுவீங்கன்னு பார்த்தா ஒருத்தவனை பற்றி அவதூறு பரப்புறதுக்காக அவன் பின்னாடியே திரியுறீங்க. நீங்கள் தான் மீடியா. இருங்கடா உங்களுக்கு இன்னைக்கு இங்கேயே சமாதி கட்டுறேன். இன்னும் எத்தனை காலம்தான் என்னையா தகப்பா காலையிலே போய் ஓட்டெலாம் போட்டு வந்துட்ட போல. ஆமாப்பா. யாருக்கு ஓட்டு போட்ட? நம்ம கட்சிக்கு தான்ப்பா. நம்ம கட்சிக்கா? புரியலையே. என்னம்மா இப்படி கேட்டா? எங்க அப்பா காலம் வந்து இப்போ வரையுமே ஒரே கட்சிக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி நீ இப்படி பேசலையே. என்னடா எந்த பக்கம் திருப்பலாம்? வெட்டு குத்து கொலை கற்பழிப்புன்னு இதெல்லாம் ஜாதி சண்டை வேற. தமிழ்நாட்டுக்காரன் வடக்கன்காரனா மாற்றிடுவாங்க. இப்படியே புலம்பி இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓட்டு போடும்போது கரெக்டான ஆளாக பார்த்து போடணும். தப்பே நடக்காதுன்னு நான் சொல்ல, கொஞ்சமாச்சும் குறையும்ல. ஏன்னா இங்கே பாதி தப்பு பண்ணுறதே. அதை விடுங்க. ஏப்பா இந்த மாதிரி ஆளுங்க எந்த பைத்தியாரனை ஓட்டு போடணும்? இந்த மாதிரி ஆளுங்க எந்த பைத்தியாரனை ஓட்டு போடணும்? இந்த மாதிரி ஆளுங்க எந்த பைத்தியாரனை ஓட்டு போடணும்? ஆமா, நீ என்ன முறைகிற? ஓ ஏப்பா, இந்த மாதிரி தப்புலாம் நம்ம குடும்பத்துலேயே நடந்துச்சு. யார் வீட்லேயும் யாருக்கும் நடக்குது. அதுக்கு நாம ஏன் ஃபீல் பண்ணோம்? ஆமா, நீ ஏன் ஃபீல் பண்ணுற? ஓ போய் நம்ம பரமனத்தை காப்பாற்று போ. என்னப்பா? இல்லை, இந்த ஏப்ரல் ஃபுல்னு சொல்லுவாங்கல்ல, அது எனக்கு புரியல. இப்போ தான் புரியுது ஏப்ரல் மாதத்தில் எதுக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்கன்னு. எதுக்கு? எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அரசியல்வாதிகளாம் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? ஏப்ரல் ஃபுல்.